முக்கியமான விஷயம். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது ஓட்டு சதவீதம். இன்னைக்கு வந்து ஓட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு தேர்தல் நடந்து இன்னைக்கு எத்தனை நாள் ஆயிருக்குது? 26ஆம் தேதி நடந்த 23ஆம் தேதி நடந்த தேர்தல் 23, 24, 25, 26, 27, 28 இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது 28 6 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் முழுசா முடிஞ்சிருக்குது. இன்னுமே இந்த ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது வந்து விஜய்க்காக, நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க, விஜய்க்காக ஓட்டு சதவீதம் கூடி இருக்கிறது. 90%, 95% போனது வந்து சரித்திரமே இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே வந்து அதிமுக, திமுக மாற்று கட்சியில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் கூடலை, ஏற்கனவே ஆன சதவீதம் தான் ஆயிருக்குது. அதனால விஜய்க்காக திரண்டு வந்து இவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற வாதத்தை அவங்க முன் வச்சுட்டு இருக்காங்க. நான் இந்த ரெண்டுமே பொய் அப்படின்னு சொல்றேன். என்னடா இது ஒரு புது குண்டை போடுற அப்படின்னா, உண்மைங்க. நீங்க எந்த தொகுதி வாக்காளர்கள் எடுத்து பாருங்க. 2021 தேர்தலும் 2026 தேர்தலையும் எவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க 2021 தேர்தலில் வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கை எடுத்துக்குங்க. 2026 தேர்தலில் அதே தொகுதியில எத்தனை வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கணக்கு எடுத்து பாருங்க. இரண்டும் ஏறத்தாழ ஒரே அளவு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஓட்டு சதவீதம் அப்படியே இருந்திருக்குது, மாறல அப்படின்னு சொல்றது பொய், தப்பு. ஏன்னா ஓட்டு சதவீதம் அந்த நாள்ல, அதாவது உதாரணத்துக்கு கோவை தெற்கு தொகுதியில 1,55,000 வாக்குகள் சுமார் பதிவாயிருக்குதுன்னா, இந்த தடவை அதாவது 2021 1,55,000 வாக்குகள் பதிவாயிருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த தடவை அங்க பதிவான வாக்குகள் 1,55,000 ஆயிருந்துன்னா வெறும் 500-600 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம். எஸ்ஐஆர் வந்ததுனால இந்த செத்துப்போன வாக்காளர்கள், டபுள் என்ட்ரியான வாக்காளர்கள் எல்லாமே குறைச்சதோட விளைவு, எல்லாமே நீக்கினதோட விளைவு இன்னைக்கு இந்த வாக்கு சதவீத எண்ணிக்கை 75-80 காட்டுது. இல்லைன்னா பழைய வாக்காளர்கள் அப்படியே இருந்திருந்தாங்கன்னா இப்போ ஒரு 60%, 55% தான் காட்டியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வாக்காளர்கள், அன்னைக்கு இருந்த வாக்காளர்கள் அதே அளவுதான் இப்பவும் போட்டிருக்காங்கன்னு கணக்கு சொல்றாங்க. ஆனா நான் அதை சொல்லல. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாக்காளர் கணக்கு இருந்ததோ அதை விட அதிகமாக இந்த முறை வாக்காளர்கள் வாக்களித்திருக்க வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்பீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 234 சட்டசபை தொகுதிகள்லயும் 2021 தேர்தல் 20 லட்சம் பேர் கூடியிருக்கிறதா தமிழ்நாடு முழுக்க கணக்கு காட்டுறாங்க. 20 லட்சம் பேர் எப்படி கூடியிருக்காங்க? விஜய் வருகையினால 20 லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம அப்படி சொல்லலை. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, 20 லட்சம் புது வாக்காளர்கள், 5 வருஷத்துல வந்து புது வாக்காளர்கள் 20 லட்சம் பேர் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிறப்பு இறப்பு அந்த கணக்கு அடிப்படை வச்சு பார்க்கும்போது 20 லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் அந்த கணக்குப்படி பார்த்தா நம்மளுக்கு வாக்காளர்கள் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது எந்த வகையில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிறப்பு இறப்பு விகித சராசரிப்படி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு 4.5 பேர் 4.5 பேர் வந்து 1000 பேருக்கு 4.5 பேர் இறப்பு விகிதம் இருக்குது வருஷத்துக்கு. அதே போல் பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 11.6% பேர் இருக்குது. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்த டேட்டா. இந்தியாவிலேயே பிறப்பு இறப்பு சதவீதம் குறைவாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 28 லட்சம் வாக்காளர்கள் வந்து நம்மளுக்கு புதுசாக கூடியிருக்கணும். அதாவது இறந்தவங்களுடைய கணக்கை தனியாக எடுத்து, பிறந்தவங்களுடைய கணக்கு தனியாக எடுத்து, இதில் வந்து பிறந்த உடனே இறக்கிற குழந்தைகள் கணக்கு தனி, பிறந்து வாழக்கூடிய குழந்தைகளுடைய கணக்கு தான் 11.6% அப்படின்னு வந்து பிறப்பு சதவீத அறிக்கை சொல்லுது. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பேர் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா அதிகமாகணும். 28 லட்சம் பேர் அதிகமாகிறதுக்கு பதிலாக இப்போ நம்மளுக்கு வாக்காளர்களாக 20 லட்சம் பேர் தான் அதிகமாக இருக்காங்க. அப்படின்னா 8 லட்சம் வாக்காளர்கள் காணோம். இந்த 8 லட்சம் வாக்காளர்கள் நம்மளுக்கு ஒன்றும் ஓட்டு போட வரல. இந்த 8 லட்சம் பேர் 234 தொகுதிகளை வகுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு 2% குறைஞ்சிருக்கு. அதாவது 2021 நம்மளுக்கு வாக்கு சதவீதம் எவ்வளவு இருந்ததோ அந்த வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட 2% குறைந்திருக்குது. ஆக இந்த தேர்தல் விஜய் வருகையினாலேயோ எஸ்ஐஆரை மாற்றினதுனாலேயோ ஒரு கணக்கு படிவத்தில், அதாவது எழுத்துப்பூர்வமாக மாறுதல்கள் சில நடந்தனவே ஒழிய எந்த இடத்திலும் வாக்காளர்கள் எண்ணிக்கை, இப்போ ஓட்டுப்பதிவுக்கு ஆர்வத்துடன் வந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அன்னைக்கு அதே கணக்கு தான், இன்னைக்கு அதே கணக்கு தான். இன்னைக்கு வேணும்னா 2% குறைஞ்சிருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த 2% தான் அந்த 8 லட்சம் பேரை காணோன்னு சொல்கிறது. சரி, அந்த 8 லட்சம் பேர்லேயே ஒரு 2 லட்சம் பேர் தபால் ஓட்டுகளாக பதிவாயிருக்கலாம், அப்பவுமே 6 லட்சம் பேரை காணோன்னு சொல்கிறது தான். இது மட்டுமல்ல, எஸ்ஐஆர் படிவம் இப்போ திருத்தி எல்லாம் பண்ணி நீக்கிறதெல்லாம் நீக்கின பின்னாடியும் இன்னைக்கும் ஒவ்வொரு தொகுதிகள்லையும் நிறைய டபுள் என்ட்ரி இருக்குதுன்னு சொல்லி வாக்கு நடத்தின தேர்தல் அலுவலர்கள் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையிலையும் பார்த்தா, கணக்குப்படி பார்த்தா நம்மளுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குதே ஒழிய கூடலை. அதனால் வாக்கு சதவீதம் குறைஞ்சதுனால ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ பெரிய பாதகம் கிடையாது. விஜய் வந்ததுக்காக அவங்களுக்கு புத்தம்புது வாக்காளர்கள் குவிஞ்சு கொண்டு போய் அங்கே குவிச்சு கொட்டிட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் கிடையாது. இது நார்மலாக நடந்த தேர்தல் தான் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஓட்டு சதவீதத்தை மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்லாமல் முழுமையான ஒரு விஷயத்தை புள்ளி விவரத்தோட நம்ம சொல்லியிருக்கிறோம். இது ஒரு சுமாராக தான். உங்களை புள்ளி விவரத்தோட பாயிண்ட் அவுட்டில் பண்ணுன்னா எல்லாருக்கும் குழம்பி போயிடும். அதனால தான் ரொம்ப மேம்போக்காக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். சரி, இதில் அப்போ திமுகவுக்கு விழுக வேண்டிய வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கே விழுந்துருச்சா? அதிமுகவுக்கு விழுக வேண்டிய வாக்கெல்லாம் அதிமுகவுக்கே விழுந்துருச்சா? கம்யூனிஸ்டுகளுக்கு காங்கிரஸுகளுக்கு விழுகிறது எல்லாமே அந்த கூட்டணிக்குள்ளேயே விழுந்துருச்சா? புதிய வாக்காளர்களாகப்பட்டவங்க எல்லாமே விஜய்க்கு போட்டாங்களா? இப்போ 28 லட்சம் பேர் போட்டோம். அந்த 28 லட்சம் பேர் புது வாக்காளர்கள்னே வச்சுக்க. பழைய வாக்காளர்கள் தான் அந்த 8 லட்சம் பேர் வரலன்னு வச்சுக்குவோம். அந்த புது வாக்காளர்கள் எல்லாருமே விஜய்க்கு குவிச்சிட்டாங்களா? அப்போது விஜய்க்கு வரக்கூடியது வெறும் 28 லட்சம் தானா? அதாவது 18 வயசு 2021 இப்போ வரைக்கும் 18 24 வயசு ஆனவங்க தான் போட்டிருக்காங்களா? அப்படின்னா 26 28 லட்சம் பேர் போட்டாங்களா? கண்டிப்பாக கிடையாது. மொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் 18 24 வயசு உள்ள இளைஞர்கள் அத்தனை பேர் போட்டாலும் 28 லட்சம் வாக்குகள் அங்கே போய் விழுகாது. அவங்களும் திமுக அதிமுகவுக்கு போட்டிருப்பாங்க, காங்கிரஸுக்கு போட்டிருப்பாங்க. அவங்க தாத்தம்பாட்டி எல்லாமே மந்திரியாக இருப்பாங்க, கவுன்சிலராக இருப்பாங்க, திமுக கட்சியில் இருப்பாங்க, இளைஞரணியில் இருப்பாங்க, புதிய கட்சிக்குள்ளே வந்தவங்களாக இருக்கலாம். அவங்க எல்லாமே ஒரு பகுதி அந்தந்த கட்சி ஆட்களாக இருப்பாங்க. அவங்க அதுக்கு மாறாமல் போட்டிருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 24க்கு மேலே இருக்கக்கூடிய 29, அதில் ஒரு 28 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அந்த 29 வயசுக்கு உட்பட்டவங்களும் விஜய்க்கும் போட்டிருக்கலாம், மற்ற கட்சிகளுக்கும் போட்டிருக்கலாம். அப்போ அதில் ஒரு 20 லட்சம், இதில் ஒரு 20 லட்சம், 40 லட்சம் விஜய்க்கு போட்டிருக்கலாம். இந்த 40 லட்சம் ஒட்டு மொத்தமாக இளைஞர்கள் எல்லாமே விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லி விஜய்க்கே போட்டிருந்தா தான் 40 லட்சம் வாக்குகள் ஆகிருக்க முடியும். கண்டிப்பாக அதில் ஒரு 10 லட்சம் பேர் விஜய்க்கு போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 10 லட்சம் பேர் மாற்று கட்சிகளுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 29 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமன் மச்சான் அவங்களும் விஜய்க்கு ஓட்டு போடும்போது தான் அந்த 40 லட்சத்தை எட்டும். 40 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் வரும் அப்படின்னு பார்த்தா அதிகபட்சமாக போனால் 10லிருந்து 12%, ஒரு தொகுதிக்கு 20,000 வாக்குகள் வரும். சரி, இது டிவிகேக்கான வாக்குகளா அப்படின்னா நிச்சயமாக டிவிகேக்காகவே விஜய்க்காகவே விழுந்த வாக்குகள். இது விஜய் கட்சி டிவிகேவுக்கான வாக்கு வங்கி அப்படின்னு அடித்து சொல்லிடலாம். இன்னைக்கு முழுக்க டிவிகேக்கு என்னென்ன ஓட்டுகள் எவ்வளவு ஓட்டு விழுந்து மே 4ஆம் தேதி பெட்டி உடைக்கப்பட்டு கணக்கில் வருதோ அது எல்லாமே டிவிகேவுடைய வாக்கு வங்கின்னு நீங்கள் எழுதி தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு தான் அந்த கட்சி புதுசாக உருவாயிருக்கு. அந்த புதுசாக உருவான டிவிகேங்கிற கட்சிக்கு யார் தலைவர்னா விஜய் தான். விஜய் சொன்ன ஒரே காரணத்துக்காக, விஜயை பார்க்குற ஒரே காரணத்துக்காக, விஜய் திரைக்கலைஞராக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்குன்னு ஓட்டு போட்ட ஜனங்க தான் இத்தனை பேரும். கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கிற வாக்காளர், அதாவது வேட்பாளர், அந்த டிவிகே வேட்பாளர் செங்கோட்டையனை விஜய் நிறுத்தியிருக்கலாம். செங்கோட்டையன் பழைய அமைச்சர், 10 தடவை அமைச்சராக இருந்தவர், 10 தடவை எம்எல்ஏவாக இருந்தவராக இருக்கலாம். அவருக்கு அந்த ஊரில் பெரிய செல்வாக்கு இருக்கலாம்.
அந்த செல்வாக்கு மூலமாக அவருக்கு ஒரு சுயேட்சையாக நின்னாருன்னா ஒரு 10,000 5,000 வாக்குகள் வந்திருக்கலாம். அந்த 10,000 5,000 வாக்குகள் தான் அவருக்கு வந்திருக்குமே ஒழிய அங்கே வரக்கூடிய 40,000 அல்லது 30,000 வாக்குகளில் மீதி வாக்குகள் எல்லாமே விஜய்க்காக விழுந்தது. விஜய் அந்த கட்சியை ஆரம்பித்து அதுக்குள்ளே போனதுனால அவர் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி செங்கோட்டையனுக்கு மேலும் ஒரு 5,000 வாக்குகள் விழுந்திருக்கலாம். சரி, இவர் செங்கோட்டை வந்து ரொம்ப பாப்புலர் ஃபிகர், அவர்கிட்ட பணபலம் இருக்குது, அதிகார பலம் இருந்திருக்குது, நட்பு வட்டாரம் பெருசு, அதனால் வந்து அவருக்கு அவ்வளோ வாக்குகள் விழுந்திருக்கலாம். ஆனால் அதே பக்கத்து தொகுதியில் இருக்கக்கூடிய வேறொரு டிவிகே வாக்காளருக்கு வேட்பாளருக்கு அதே மாதிரியான வாக்குகள் விழுமானா நிச்சயம் விழாது. அவரோட சொந்த பந்தங்க, அவருடைய உற்றார் உறவினர்கள் பழக்க வழக்கங்க ஒரு 1000 2000 வாக்குகள் விழுந்திருக்கலாமே ஒழிய மீதி எல்லாமே விஜயுடைய வாக்குகள், விஜய்க்காக விழுந்த வாக்குகள், டிவிகேக்காக விழுந்த வாக்குகள் தான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆதவ் அர்ஜுனா பணமுள்ளவராக இருக்கலாம், லாட்ரி சீட் வியாபாரியுடைய மருமகனாக இருக்கலாம். ஆனாலும் அவருடைய பணபலத்தையும் தாண்டி அங்கே வந்து அவருக்கு ஒரு 30,000 40,000 வாக்குகள் விழுகுதுன்னா அது முழுக்க முழுக்க விஜயுடைய வாக்கு தான், டிவிகேவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிற அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். சரி, அப்படின்னா வாக்கு வங்கிங்கிறது எது அப்படின்னா ஒரு கட்சி புத்தம் புதுசாக உருவானோன்னே அதுக்கு ஆகுது இல்லையா, அதுக்கு விழுகுது இல்லையா, வெறி கொண்டு விழுகுது இல்லையா, அந்த வாக்குகள் தான் அதனுடைய அசல் வாக்கு வங்கி. இந்த அசல் வாக்கு வங்கி அடுத்த தேர்தல் அதுக்கு அடுத்த தேர்தல் எந்த தேர்தலுக்கு போனாலும் விஜய் கட்சி இருக்கிற வரைக்கும் அந்த வாக்கு உளுந்துக்கிட்டே இருக்கு. அவர் வாக்காளர் வந்து சாகிற வரைக்கும் அதுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருப்பாரு. சில சமயம் அவங்க விருப்பு வெறுப்புனால வேற கட்சிக்கு போகலாம், அது ரொம்ப சொற்பமாக இருக்குது. ஆனால் வாக்கு வங்கிங்கிறது இதுதான் அடிப்படை. நாளைக்கு வந்து இவர் பதவி வந்துட்டாருன்னா அந்த பதவிக்காக ஒரு 10 பேர் வந்து சேருவாங்க, அவங்களுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் ஓட்டு போடுறது வந்து ஃப்ளோட்டிங் வங்கி வாக்குன்னு சொல்லலாமே ஒழிய அது வந்து இந்த கட்சிக்கான வாக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு புத்தம் புதுசாக உருவானதுனால அது வாக்கு வங்கின்னு சொல்கிறோம். சரி, இப்போ அதிமுகவுக்கு இந்த தடவை 25% வாக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு 30% வாக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கலாம். அந்த 30% அதிமுகவுக்கான வாக்கு வங்கியானா கிடையாது. திமுகவுக்கு ஒரு 30% 35% வாக்கு வந்துருச்சுன்னா அது திமுகவோட வாக்கு வங்கியானா கிடையாது. நான் கொஞ்சம் முந்தி சொன்னேன், டிவிக்கே அடுத்த தேர்தல் அதுக்கு அடுத்த தேர்தல் போட்டி போடும்போது அதுக்கு பதவி வந்துருச்சுன்னா பதவிக்காக அந்த கட்சி வெற்றி பெறக்கூடிய கட்சிங்கிறதுனால புதுசாக நிறைய பேர் வந்து சேர்றதுனால வரக்கூடிய வாக்குகள் எல்லாம் அந்த கட்சி வாக்குகளான கிடையாது. அவங்க எல்லாம் ஃப்ளோட்டிங் வாக்குகள்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் வாக்குகளை சேகரித்த ஒரு கட்சி அதிமுக. எத்தனை வருஷம்? 1972 எம்ஜிஆர் எப்போ கட்சி ஆரம்பித்தாரோ, இன்னைக்கு விஜய் எப்படி கட்சி ஆரம்பித்தாரோ அது மாதிரி 72 எம்ஜிஆர் எப்படி கட்சி ஆரம்பித்தாரோ அப்போ இருந்த வாக்கு வங்கி மட்டும்தான் அதிமுகவுடைய வாக்கு வங்கி. மீதி எல்லாம் ஃப்ளோட்டிங் வாக்குகள் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் போகு அங்கேயும் போகு, மாறியும் போகு வராமல் போகு. இது வந்து ஒரு 2% கூடலாம் வாக்கு வங்கி. அதுக்கு பின்னாடி பதவிக்காக வந்து சேர்ந்தவங்க, இங்கேயே நிரந்தரமாயிட்டவங்க, அவங்கெல்லாம் ஒரு வாக்கு வங்கியை அதிமுக கூடலாம். அது ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு செங்கோட்டையன் வந்து இதில் அமைச்சராக இருந்தார், அவருக்காக சேர்ந்தவங்க ஒரு 10,000 பேர் இதுக்குள்ளே இருந்திருப்பாங்க. அந்த 10,000 பேர் செங்கோட்டையனுக்காக இங்கே ஓட்டு போட்டுட்ருப்பாங்க. அந்த 10,000 பேர் இப்போ 5,000 பேர் தான் இருப்பாங்க. அந்த 5,000 பேர் இப்போ செங்கோட்டையன் கூடவே போயிருப்பாங்க. அந்த வாக்கு வங்கி அப்படியே போயிரு. இதுதான் ஃப்ளோட்டிங் வாக்கு வங்கின்னு சொல்கிறது. ஆனால் எம்ஜிஆருக்காகவே வந்த வாக்கு வங்கிங்கிறது 1972 இருந்த வாக்கு வங்கி. அப்போ எம்ஜிஆர் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கான வாக்கு வங்கியை எப்படி சேகரித்தார்? 1972 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2 இடைத்தேர்தலை சந்திக்கிறாரு, 2 இடைத்தேர்தலையும் அவர் வெற்றி வர்றாரு. அதுக்கடுத்தது நேராக சட்டமன்றத்துக்கு வர்றாரு, சட்டமன்றத்தில் சில கட்சிகளோட கூட்டணி போடுறாரு, அழகாக ஜெயிச்சு வர்றாரு, ஆட்சி பிடிக்கிறார். அப்படின்னா அவருடைய வாக்கு வங்கி அவ்வளவு தூரம் மிதமிஞ்சி அப்போ காணப்பட்டிருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ திமுகவோட வாக்கு வங்கி எது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. திமுகவுடைய வாக்கு வங்கி 1967 அண்ணாதுரை தலைமையில் ஆட்சி அமைச்சாங்க இல்லையா, திமுக கட்சி ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ இருந்து ஆட்சி அமைக்கிற வரைக்குமான சேகரம் பண்ண வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி தான் திமுகவுடைய வாக்கு வங்கி. அந்த திமுகவுடைய வாக்கு வங்கி கூடுறது குறையிறது எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுகக்குள்ள சிவாஜி கணேசன் வர்றாரு. சிவாஜி கணேசன் மிகப்பெரிய நடிகர், பராசக்தி முதற்கொண்டு பெரிய படங்களை நடித்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். அவர் இந்த கட்சிக்கு வர்றதுனால திமுக மேலே பற்று வச்சு அவருடைய ரசிகர்கள் இங்கே வாக்கு வங்கி ஆகிறாங்க. எம்ஜிஆர் வர்றாரு, எம்ஜிஆர் இந்த கட்சிக்குள்ளே வரும்போது அவருடைய ரசிகர்கள், அவருடைய அபிமானிகள் அத்தனை பேர் திமுகவுக்கான வாக்கு வங்கியாக மாறுறாங்க.
அப்போ இருந்த அண்ணாதுரைக்கு வந்து முழுமையான வாக்கு வங்கி இங்கே சேருது. அதுக்கு முன்னாடி பெரியாரிய தொண்டர்கள், பெரியார் வந்து இயக்கவாதியாக இருந்தாலும் பெரியாருடைய இயக்கத்தை கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக அதிகார பகிர்வோட பகிர்ந்துக்கணும்னு உருவான திமுக கட்சி அப்படின்னு சொல்லி தீகாவில் இருந்தவங்கெல்லாம் ஒரு பகுதி பேர் திமுகக்குள்ள வர்றாங்க அண்ணாதுரை பின்னாடி. அதுவும் திமுகவுடைய வாக்கு வங்கியாக மாறுது. நெடுஞ்செழியன், மதியழகன், இப்படி நிறையா பேர் சேர்ந்து திமுகங்கிற ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாகுது. அதுக்கு முன்னாடி இருந்தது நீதி கட்சி. நீதி கட்சிக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே இதுக்குள்ளே வர்றாங்க. அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க இந்த கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சியாக 1967 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதாவது திமுக 1967க்கு முன்னாடி 1949 ஆரம்பிக்கப்பட்டது. 1967 தான் ஆட்சி பிடிக்குது. அண்ணாதுரை 69 வரைக்கும் இருக்காரு. 69 வரைக்கும் இந்த அப்படியே ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு செக்டாராக மிகப்பெரிய கட்சியாக திமுக இருக்குது. அந்த வகையில் தான் மிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குது. அன்னைக்கு அவங்க அந்த திமுக கட்சிக்குள்ள இல்லாத பெருந்தலைகளே இல்லை. அதுக்கு முன்னாடி இங்கே கோல் வச்சுனது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸில் காமராஜுக்கான கட்சி. காங்கிரஸுக்கு வந்து எப்படி ஓட் பேங்க் வந்தது அப்படின்னு பார்த்தா காந்தி காலத்திலிருந்து, நேரு காலத்திலிருந்து, இந்திரா காந்தி காலத்திலிருந்து, காமராஜர் எல்லாம் சேர்ந்து தான் காங்கிரஸுக்கான வாக்கு வங்கி இருந்திருக்கு. அந்த வாக்கு வங்கி வந்து எங்கே செதறதுன்னா காங்கிரஸுக்கு மட்டுமே. காங்கிரஸ் தீவிர பக்தர்னு இருக்கக்கூடியவங்களை தவிர்த்து ஃப்ளோட்டிங்காக இருக்கக்கூடியவங்க எல்லாமே திமுக அப்போ உருவான போது திமுக நீதி கட்சிக்குள்ளே வர்றாங்க, நீதி கட்சியிலேருந்து திமுகவுக்கு வர்றாங்க. இப்படி அந்த ஓட்டு அங்கே பலகீனப்பட்டு இங்கே பாயுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னென்னா, அன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி உருவாக்குது. இன்றைக்கி வந்து விஜயுடைய கட்சியில் வரக்கூடியவங்கள அணில் குஞ்சு, தற்குறிகள் அப்படின்னெல்லாம் சொல்கிற மாதிரி அன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேறு மாதிரியாக உருவாயிருந்தாங்க. இன்றைக்கி வந்து இவங்களுக்கெல்லாம் அரசியல் அறிவு புகட்டப்படவில்லை. ஆனால் அன்னைக்கு வந்து சுதந்திர காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு சுதந்திர வேட்கை, சுதந்திர தாகத்தை வந்து கடுமையாக ஊட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த கால இளைஞர்கள் காங்கிரஸில் சேர்ந்து மிகப்பெரிய புரட்சியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் காங்கிரஸில் வாக்கு வங்கி சேருது. அதுக்கப்புறம் ராஜாஜி பின்னாடி வர்றாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா திமுக வருது. திமுகவில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. அதன் மூலமாக இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரள்றாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் தனிநாடு கோரிக்கைங்கிறது மிக பெருசாக தமிழ்நாட்டுக்கு இருக்குது. தமிழ்நாடு சென்னை மாகாணம் அப்படிங்கிறத மாற்றி மதராஸ் பட்டினம் அப்படிங்கிறத மாற்றி சென்னை தமிழ்நாடு அப்படின்னு வைக்கணுங்கிறதுல ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இப்படி தமிழ் ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பெருந்திரள் இளைஞர்கள் வந்து திமுக பின்னாடி வர்றாங்க. அந்த காலகட்டத்திலேயே இளைஞர்களும் மாணவ அமைப்புகளும் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வேராக அதுக்குள்ளே விருட்சமாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து ஒரு செங்குத்தான பிளவு எப்படி நடக்குது. எம்ஜிஆர் வந்து திமுக உடைச்சிட்டு வெளியே போல, திமுகவிலிருந்து அவர் நீக்கப்படுறாரு. அதுக்கு பின்னாடி 72 வெளியே போய் அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதன் அடிப்படையில் திமுகவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் விசுவாசிகள், அன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எம்ஜிஆர் மீதான பற்றுதல்லாம் அங்கே போகிறாங்க. அது அன்னைக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கியாக நிற்கிது. அன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 77 தேர்தலில் ஜெயிக்கும் போது எம்ஜிஆர் மிகப்பெரிய சுனாமியாக சூறாவளியாக இருந்த காலகட்டத்தில் கூட அவர் 129 சீட்டுகளை ஜெயிக்கிறாரு. மற்றது கூட்டணி கட்சிகள் ஜெயித்தாலும் 48 சீட்டுகளை திமுக ஜெயிக்குது. அப்போ திமுக வந்து எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய சக்தி, அவர் பெரிய மாயமான், அவரை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னா அத்தனை பேர் சேர்ந்து என்ன எம்ஜிஆருக்கு ஓட்டடிச்சிட்டாங்களான்னா கிடையாது. அன்னைக்கும் திமுகவுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ற அளவுக்கு 48 சீட்டுகளை கொடுக்குறாங்க. அன்னைக்கு திமுகவுக்கு இருந்த வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது. அப்போ அதுதான் அசலான வாக்கு வங்கி. திமுகவிலிருந்து அதிமுக பிரிஞ்சு, அதாவது எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்குள்ளே இருந்தவங்களை எல்லாம் அள்ளி முடிஞ்சு கொண்டுட்டு வந்து இங்கேயும் சேர்த்தி அன்றைக்கு இருந்த இளைஞர்களை பூரா தன்னோட கட்சிக்குள்ளே சேர்த்தி இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே பாசம் வச்சவங்க, பற்று வச்சவங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போராளிகளாக இருந்தவங்க எல்லாமே திமுகவில் தங்குறாங்க. அதில் கொஞ்சம் பேர் வந்து அதிமுகவுக்கு வர்றாங்க. இப்படி 2 செங்குத்தாக இது நடக்கும்போது அதற்கான வாக்கு வங்கி அதற்காகவே இருக்குது. திமுகவுக்கு அதிமுகவுக்கான வாக்கு வங்கி அன்னைக்கு புதுசாக உருவாகுது. அதிமுகவுக்கான வாக்கு வங்கி எம்ஜிஆர் காலத்தில் உருவான மாதிரி எம்ஜிஆருக்கு பின்னாடி அதுக்கு வாக்கு வங்கி உருவாச்சா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. கண்டிப்பாக எம்ஜிஆருக்கு பின்னாடி வாக்கு வங்கி பெரிய அளவில் உருவாகி இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு.
என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜானகியும் ஜெயலலிதாவும் 2 கட்சியாக பிரிகிறாங்க, மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து ஜெயலலிதா தலைமையில் ஆளுங்கட்சி வருது. ஆளுங்கட்சி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிகார பலமிக்க கட்சிகளுக்குள்ள வந்து அந்த அதிகார பதவிகள் அனுபவிக்கிறதுக்காக இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் வரை அது முக்கியமாக ஏற்கனவே கட்சியில் இருக்கிற வாரிசுகள் எல்லாமே அதில் போய் சேர்றாங்க. தன்னை பாதுகாக்கிறதுக்கு, சொத்தை சம்பாதிக்கிறதுக்கு, பதவிகள் பெறுவதற்கு, சலுகைகள் பெறுவதற்கு, அதன் மூலமாக அனுகூலங்கள் பெறுவதற்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வட்டம், ஒரு வார்டு பகுதியில் ஒரு ஆள் வந்து அதிமுக இருக்காருன்னா அவர் 2 ரேஷன் கார்டு போய் அதிகாரிகிட்ட வாங்கி கொடுத்தா அவருக்கு 50 100 ரூபா கிடைக்கும். இந்த அனுகூலங்களுக்கு ஒருத்தர் வந்து வார்டு செயலாளராக இருக்காருன்னா அன்னைக்கு சாராய கடை லைசன்ஸ் விடுறாங்க, கள்ளுக்கடை லைசன்ஸ் விடுறாங்கன்னா இவர் கட்சி உறுப்பினர் கார்டை கேட்டினா இவருக்கு சாராய கடை கள்ளுக்கடையுமே லைசன்ஸ் கிடைக்கும். அதை வாங்கி யாருக்காவது விற்று போடலாம். இப்படியான அனுகூலங்கள் பெற ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் இல்லை, நான் இல்லை, எந்த கட்சி வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பெரிய படைகள் வந்து அதுக்குள்ளே உட்காரும். அந்த படைகளால் ஆனது வந்து எந்த இடத்துலையும் வாக்கு வங்கி ஆகாது. எம்ஜிஆருக்கான பக்தர்கள் யாரோ, எம்ஜிஆர் தான் எங்களுக்கு உசுறு, எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம், ரெட்டைகளை மட்டும்தான் எங்கள் சின்னம், எம்ஜிஆர் கை காட்டுனா யாருக்கு கழுதுக்கினாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியா அதிமுக அன்னைக்கு இருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி இருந்தால் அதோடைய மாபெரும் வாக்கு வங்கின்னு சொல்லலாம். அந்த வாக்கு வங்கி ஜெயலலிதா காலத்தில் அதிகம் ஆகலை, குறையும் செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் வயசு ஆக ஆக இன்னைக்கு வந்து 1972 ஆரம்பித்த கட்சிக்கு இன்னைக்கு 2026 வருடம் ஆயிடுச்சு. 54 வருஷம் கட்சிக்கு ஆயிடுச்சு. 54 வருஷம் கட்சிக்கான பின்னாடி அப்போ இளைஞர்களாக இருந்தவங்க ஒரு 30 வயசு 25 வயசு இருந்தவங்க இன்றைக்கெல்லாம் 85 வயசு 90 வயசில் பல பேர் போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் போய் அவங்களுடைய வாரிசுகள் வந்து வேணால் இதில் வாக்கு வங்கியாக இருந்திருக்கலாமே ஒழிய எக்காரணம் கொண்டு புதிய வாக்காளர்கள் வந்து நிரந்தர வாக்கு வங்கியாக இங்கே புதிய வாக்காளர்கள் எல்லாம் நிரந்தர வாக்காளர்கள். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் கட்சிக்கு உருவான மாதிரி ஒரு புதிய வாக்காளர்கள் வந்து நிரந்தர வாக்கு வங்கியாக எம்ஜிஆர் கட்சியில், அதாவது அதிமுகவில் ஜெயலலிதா காலத்தில் உருவாகிருப்பாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இருக்குமே ஒழிய பெருசாக இருக்காது. அதாவது 18% வாக்கு வங்கி இருக்குன்னா அது 20% ஆகிருக்குமே ஒழிய அந்த 20% அப்படியே தக்க வச்சுட்டு இருக்கும். எந்த இடத்துலையும் அது வந்து 15% குறையிருக்க விடாமல் மறுபடியும் 5% கூட்டி 20% உட்கார வச்சுருக்கோம். இதுதான் நடந்திருக்கு. சரி, இந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியும். ஆனால் வாக்கு வங்கி எம்ஜிஆர் காலத்தில் ஒன்று திடீர்னு ஒரு 30% உருவாச்சு இல்லையா, அந்த 30% திரும்ப உருவாகிறதுக்கான சாத்தியம் எம்ஜிஆருக்கு அதிமுகவுக்கு வந்ததானா? இல்லை. சரி, வேறொரு கட்சிக்கு வந்ததானா? இல்லை. ஒன்று திமுகக்குள்ளே போய் பதவி சுகம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போகும், ஏன்னா அது ஒரு தடவை ஆட்சிக்கு வரும். அதிமுகக்குள்ளே போய் அது ஒரு தடவை ஆட்சிக்கு வரும், அதுக்குள்ளே பதவி சுகம் அனுபவிக்கிறதுக்கு போகும். இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போகும். போதா குறைக்கு சென்ட்ரலில் காங்கிரஸ் வரும், காங்கிரஸில் பதவி சுகம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு கும்பல் போகும். அதுக்கடுத்து பாஜக வருது, பாஜகக்குள்ளே போய் பதவி சுகம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போகும். காங்கிரஸ் வாக்கு வங்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கும், பாஜக வாக்கு வங்கி ஒரு பகுதியில் இருக்கும். ஆனால் அந்த நிரந்தரமான வாக்கு சதவீதத்தை உடச்சி நொறுக்கிற மாதிரி புதுசாக ஃப்ளோட்டிங் வாக்குகள் அங்கே போயிட்டே இருக்கும். இப்படி ஃப்ளோட்டிங் வாக்குகள் போகிறது எல்லாமே அதோடைய வாக்கு வங்கிகள் ஆகாது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் மூலமாக உட்காண்டிருக்கிறது பூரா வாக்கு வங்கி தான். அந்த வாக்கு வங்கி வச்சு தான் நம்ம இன்றைக்கி பேச வேண்டியதாக இருக்குது. திமுகவுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி, அதிமுகவுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி, விஜய்க்கு எவ்வளோ வாக்கு வங்கி, இந்திரா காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி, கம்யூனிஸ்ட்டுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி, இதையெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் தப்பாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான கணக்குன்னா, திமுகவோட வாக்கு வங்கி 35%ங்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் 28%ங்கிறார், இன்னொருத்தர் போன தேர்தலில் 45%. 45%த்தில் 5% குறைஞ்சாலும் 40% இருக்குது. எப்படி திமுக வீழ்த்த முடியுங்கிறாங்க. அதிமுகவுக்கு 35% இருக்குது. எடப்பாடி கடைசியாக தோக்கும்போது கூட 34% இருந்தது. அதனால் அவர் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அப்போ திடீர்னு விஜய்க்கு எப்படி இத்தனை ஓட்டுகள் வருது? 40,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வருதுன்னா கிட்டத்தட்ட 20-25% வந்துடுதுன்னா அது எப்படி திடீர்னு அந்த வாக்கு வங்கி வரும்? அதுலேயும் பிடுங்கு, இதுலேயும் பிடுங்கு, எல்லாத்துலேயும் பிடுங்கு, இளைஞர்களும் மொத்தமாக வருவாங்க. இதெல்லாம் வந்தால் தான் இப்படி ஒரு வாக்கு வங்கி உருவாக முடியும். அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது, ஒரு வாக்கு வங்கி சொன்னேன்,
ஃப்ளோட்டிங் வாக்கு வங்கி, இங்கேயும் போகும் அங்கேயும் போகும், பதவிக்காக போகும், புதுசாக போகும், தன் முனை ஈர்ப்பில் போகும். அப்படியான வாக்கு வங்கி ஒரு பகுதி விஜய்க்கு வந்திருக்குது. இப்படியெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது விஜய்க்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது? சரி, இந்த வாக்கு வங்கி எப்படி உருவாகுது? நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவு எல்லா நாட்டிலையும் எல்லா மாநிலத்திலையும் எப்படி வாக்கு வங்கி உருவாகுதோ இல்லையோ, தமிழ்நாட்டை பொறுத்தளவு வாக்கு வங்கி எப்படி உருவாகுதுன்னு நம்ம கணக்கு போட்டுடலாம். பாஜகவுக்கு எப்படி வாக்கு வங்கி வடக்கில் உருவாச்சு? ராமர் கோயில் கட்டினாங்க, அதுக்கு முன்னே பாப்ரி மஸ்ஜித் இடித்தாங்க, அது ஒரு பெரிய அரசியல் பண்ணாங்க. குஜராத்தில் கலவரம் நடந்தது, கலவரத்துக்கு பின்னாடி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி பால்படுத்தினாங்க, அதுக்கு பின்னாடி அதுக்கு வாக்கு வங்கி வளர்ந்தது. இந்து மதத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி பாஜக தான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இந்துவுக்கு எதிரானவங்களை இஸ்லாமியர் சித்தரித்தாங்க. இவங்களுடைய வாக்கு வங்கி ராம பக்தர்களால் கட்டமைக்கப்பட்டது. இன்றைக்கி பிஜேபி நாட்டையே ஆண்டுட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது நடக்கலை, கேரளாவில் நடக்கலை. கேரளாவில் வாக்கு வங்கியாக இருக்கிறது யூடிஎஃப் எல்டிஎஃப் 2 தான், காங்கிரஸ் இடதுசாரிகள். அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு கேரளாவில் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் நீங்கள் பாருங்கள், மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் கட்சியை நொறுக்கி எடுத்துகிட்டு அவங்க வர்றாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த அளவுக்கு டெரர் தன்மை, தீவிரத்தன்மை இருக்கோ அந்த தீவிரத்தன்மையை தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு தீவிரத்தன்மை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரரான மம்தா பானர்ஜிக்கு இருக்குது. அவங்கள தூக்கி நிறுத்தி அங்கே வர்றாங்க. அந்த ஃபோர்ஸ் அந்த லீடருக்கு ஒரு வாக்கு வங்கி அங்கே உட்காருது. அந்த வாக்கு வங்கியை சேதப்படுத்தி இன்னொரு வாக்கு வங்கி உருவாக்குறதுக்கு ஜெய் காளி ஓம் காளின்னு பாஜக புறப்படுது. பாஜக தனக்கென ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குது. இது எல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கான வாக்கு வங்கி. தமிழ்நாட்டை பொறுத்தளவு வாக்கு வங்கி எது? ரொம்ப சிம்பிள். எந்த மாதிரி சிம்பிள்? யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒருத்தர் சினிமாவிலிருந்து வர்றாரு, எங்க விஜய்னு ஒரு பாட்டை போடுறாங்க, லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுது. இவர் என்ன இந்த சமூகத்துக்கு செஞ்சார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சார்? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்டாரா? இல்லை இந்திய ஆதரவு தான் பிரச்சாரம் ஏதாவது பண்ணாரா? இல்லை தமிழ்நாட்டு கல்வி நிலையங்களில் கல்வி கூடங்கள் எல்லாம் மாற்றி அமைச்சாரா? ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கான பேர்த்துக்கு ஏதாவது உதவிகள் செஞ்சாரா? இல்லை 10-20 போராட்டங்களில் கடந்துட்டாரா? கூடங்குளம் போராட்டத்தில் கலந்துட்டாரா? இல்லை கோயம்புத்தூரில் வரி எதிர்ப்பு போராட்டம் ஏதாவது கலந்துக்கிட்டாரா? எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு எப்படி இவ்வளோ வந்தது? வேறு ஒன்றுமே இல்லை, சினிமா பிம்பம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு தமிழ்நாட்டு மக்கள் எப்போ எம்ஜிஆர் சினிமாக்குள்ளே வந்தாரோ அப்பிருந்து தன்னுடைய தலைவனை சினிமாவுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் கூட இல்லை, எம்ஜிஆருக்கு முன்னாடி அடுக்குமொழி பேசின கலைஞர், அவருக்கு முன்னாடி அடுக்குமொழி பேசின அண்ணாதுரை, அதுக்கு முன்னாடி பகுத்தறிவு பேசின பெரியாருக்கு பின்னாடி நின்னவங்க எல்லாமே ஒரு நாடக கலைஞர்களா, நாடக விற்பனர்களா, சினிமா கலைஞர்களா, இப்படி தான் இருந்திருக்காங்க. அப்படி தான் எஸ்எஸ்ஆர் வர்றாரு, கலைஞர் வர்றாரு, எம்ஜிஆர் வர்றாரு, சிவாஜி கணேசன் வர்றாரு, இவங்க எல்லாம் வர்றாங்க. இங்கிருந்து சினிமாக்குள்ள தலைவனை தேடக்கூடிய போக்கு தென்படுது. காமராஜர் அப்பவே எச்சரிக்கிறார், காவக்காரன் வர்றா ஏமாந்துராதைங்கன்னு. காவக்காரன் படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிட்டு இருக்கார். இன்னும் பல விஷயங்களை அவர் கொச்சையாக கூட சொல்லியிருக்கார். அதெல்லாம் சொன்னால் இன்றைக்கி எம்ஜிஆர் பக்தர்களும் ஜெயலலிதா பக்தர்களும் நம்மளை வேண்டாத வேலையெல்லாம் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, தேடி கூட இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் அப்போ நடந்திருக்கு. அப்படியெல்லாம் கொச்சையான பிரச்சாரங்கள் கூட அன்றைக்கி நடந்தது. அதையெல்லாம் தாண்டி அன்னைக்கு சினிமாவுக்குள்ளே தேடி சினிமாவுக்குள்ளே தன் தலைவனை தேடினாங்க. எம்ஜிஆர் வந்தார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைவனை சினிமாவுக்குள்ளே சினிமா கதாநாயகனாக தேட ஆரம்பித்தாங்க.